அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்படும் அதிசயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி நிகழும் போதும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மாறுபடுகின்றன என்பதை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த நிகழ்ல இருக்கும் ஏப்ரல் மாதத்துல கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் விழுவதால அந்தந்த ஸ்தானங்கள் வலிமை பெறுது. குறிப்பா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. அவர் தற்போது பரிவர்த்தனை பெற்றும் இருக்கிறாரு. அதாவது குருவினுடைய ராசியில சுக்கிரனும் சுக்கிரனுடைய ராசியில குருவும் சஞ்சரிக்கிறாங்க. இதுவே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுது. குறிப்பா முக்கிய கிரகமான உஷ்ண கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல வீடும் சகோதர உறவுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்துல சஞ்சரிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வீட்டார்களும் சகோதர உறவுகள்ல இருப்பவர்களும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் ஒரு நிலையில இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் உங்களை தாங்கி பிடித்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உங்களை கொண்டு செல்ல இருக்காங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு பெரியோர்களுடைய ஆசை பலத்தால கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பதால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தையுமே துடைத்தெறியும் ஆற்றலை தந்து சௌகரியத்தை அதிகரிக்க செய்ய இருக்கிறாரு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு உறவினர்களாலும் அல்லது குடும்பத்தாராலும் ஒரு சில நேரங்கள்ல ஏற்பட்டு வந்த அசௌகரியங்கள் நீங்கி நல்ல ஒரு ஆறுதலை பெறக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. மேலும் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 6இல் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை தருங்க. அதனால் நீங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. எது பேசுவதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எதுவும் பேச வேண்டாம். கவனம் கவனம் மிக மிக நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையாக அந்த சூழ்நிலையை கையாள்வது, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. அதே போல் நல்லது என்று நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக போய்விடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்து தலைவலியை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்களும் சுபபலம் பெற்று இருக்கும் நிலையில இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. மனதில் ஏற்பட்டு வந்த டென்ஷன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள்
கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. அதே போல் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி ஆகிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விரய செலவுகள் ஏற்படும் போது கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. மேலதிகாரிகள் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்கும். நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகிய மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும். அதனால எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னரும் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால நிர்வாகத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் அரசியல் மற்றும் இராணுவ சூழ்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்துல அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல முதலீடு செய்வதை கவனத்தோடு செய்வது நல்லதுங்க. நல்ல திரைக்கதை இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் திரைக்கதையை கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் ஆதரவு அதிகரிக்குங்க. எதிர்ப்புகள் நீங்கி மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. சட்ட ரீதியாக உங்கள் மீது எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் நீங்கி நீங்கள் நிரபராதி என வெளிவரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரை உங்களுக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திடீரென்று விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குது. விளைச்சலும் வருமானமும் உயருங்க. இந்த நிலையில இந்த காலகட்டங்களில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமண கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியுங்க. இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.